நெறைய பேர் எனக்கு டிஎம்ல வந்து மெசேஜ் பண்றீங்க. "ஏன் இப்பலாம் ஷார்ட் போட மாட்டேங்கிறீங்க? 1 வீக் ஆயிடுச்சு. வீடியோவும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு. ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு 1 வீக் முன்னாடி அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்ல. ஸோ பார்த்துக்கிற மாரி இருக்குது. என் ஃப்ரெண்டுக்கு வேற ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனாலேயே எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல இருந்தெல்லாம், "கடலாம் வேணாம். ஏன் நாங்க பார்த்துக்க மாட்டோமா? எதுக்கு நீங்கலாம் கஷ்டப்படுறீங்க?" அப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. கொஞ்சம் ஹர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த கடை போடுறதுக்கே ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி இருக்குது. எங்களோட ஃபேமிலி எல்லார்கிட்டயுமே கன்வின்ஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கடைய போட்டேன். ஆனா இப்ப என்னன்னா, எதுக்கு இதெல்லாம் வேணாம். வேற ஆக்சிடென்ட் வேற ஆயிடுச்சு. அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப திரும்பி மொதல்ல இருந்து கன்வின்ஸ் பண்ண வேண்டியதா இருக்குது. பட் திரும்பியும் வந்து கடை போடணும். அ எப்படி சொல்ல நம்புறேன். ஆ ஏன்னா இது ரொம்ப எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆசைப்பட்டு பண்ண ஒரு ஷாப்பு. சின்னதா இருந்தாலுமே ஹேப்பினஸோட ஸ்டார்ட் பண்ணது. அது விடுறதுக்கு எங்களுக்கு மனசும் இல்ல. திரும்பியும் ஸ்க்ராட்ச்லேருந்து அகெயின் கன்வின்ஸ் பண்ண வேண்டியதான். எல்லா பேரண்ட்ஸ்க்குமே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். பிள்ளைங்க ஏதாவது ஆசைப்படுறாங்க அப்படின்னா, அத பண்ண விடுங்க ஃபர்ஸ்ட்டு. அதில அவங்க ஃபெயிலியர் ஆனாலுமே பரவால்ல. அதுக்கடுத்து அவங்க மேல மேல கத்துப்பாங்க. ஓகே நம்ம அதில சின்னதா மிஸ்டேக் பண்ணிட்டோம். இனிமே நம்ம அத சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு நெனைப்பாங்க. பொத்தி பொத்தி வச்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க? அடுத்து அவங்க ஃப்யூச்சர்ல அவங்க ஏதாவது சின்னதா ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணணும்னாலுமே அவங்களுக்கு தைரியம் இருக்குமான்னு கேட்டா, இருக்காது. இப்பவுமே எங்க பேரண்ட்ஸுமே அப்படிதான் பண்றாங்க. என் ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸா இருக்கட்டும், சின்னதா எதுனாலுமே, "ஓகே இதுக்கு இப்படி ஆயிடுச்சுல்ல, வேணாம் வேணாம் இதுக்கு மேல நீ எங்கேயும் போ வேணாம். நானே உன்ன பார்த்துக்கிறேன்." அப்படின்னா, அதுக்கடுத்து அவங்களுக்குன்னு ஏதாவது ஒண்ணுன்னா அவங்க பார்த்துப்பாங்களா? ஸோ, அதனால மட்டும் நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. "ஓகே நீ பண்ணி பாரு. அது ஃபெயிலியர் ஆனாலுமே நம்ம பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லுங்க. அவங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். இதெல்லாம் சொல்றதுக்கு நான் பெரிய ஆள்லாம் இல்ல. எனக்கு ஏதோ மனசுல தோணுச்சு அதான் சொன்னேன். தப்பா எடுத்துக்காதீங்க. தப்புன்னா எதுனாலும் இருந்தாலும் எனக்கு சாரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிக்கிறேன். சரி ஓகே. அடுத்த வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம். ஓகே.